சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ட்ரக்கில் நம்மளை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எண்ட் ஆஃப் த டே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் தான். ஒரு இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய சமூக வலைதளங்கள்னு பார்த்திங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். யூடியூப்புங்கிறவங்க வந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து ஒரு புதினா சட்னி செய்வது எப்படி, மெட்ராஸ் சமையல்னு ஒரு சேனல் இருக்குது, புதினா சட்னி செய்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்கணுன்னா புதினா சட்னி பை மெட்ராஸ் சமையல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அக்கா வருவாங்க, வந்து புதினா சட்னி எப்படி செய்யறதுலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆத்மா வீடியோவே பார்க்குறீங்க. ஸோ ஆத்மா சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள் ஒரு 100 வீடியோ போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு வீடியோ வாட் இஸ் பிரெயின் ராட் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கணுன்னா அது 100ஆவதாக இருக்குதுன்னா நீங்கள் எடுத்தோடனே 100ஆவதாக பார்க்க முடியாது சரிங்களா, ஒவ்வொரு ரீலாக பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தேவையான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இன்னும் சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, யூடியூப்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. யூடியூப் ஹோட்டலுக்கு போய் எனக்கு 2 செட்டு பூரி வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா பூரி கொண்டு வந்து வைப்பாங்க. கூட சார் வடை இருக்குது சார் சாப்பிட்றீங்களா, சார் பாயாசம் இருக்குது சார் குடிக்கிறீங்களா, சார் இந்த கிழங்கு இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. எனக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். பட் இன்ஸ்டாகிராம் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு எனக்கு பூரி வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு இட்லி கொண்டு வந்து வைப்பான். சார் இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது வரும் சார் அப்படிமா. எனக்கு இது வேணாம்ப்பா, எனக்கு அதுதான் வேணும். சாப்பிட்டு பாருங்கள் சார். ஸோ அந்த 30 செகண்ட் வீடியோவில் நம்ம 2 செகண்டாவது பார்ப்போம். ஸோ ஒரு பைட் இட்லி எடுத்து வயலில் வைப்பேன், இட்லி போயிடும். தோசை வைப்பான், பொங்கல் வைப்பான், அது இதுன்னு எல்லாமே வச்சுட்டு கடைசியாக பூரிக்கு போகும்போது எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். இல்லை இடையில வேறு ஏதோ ஒரு டேஸ்ட் பிடிச்சதுன்னா நான் அது பின்னாடி போயிடுவேன். நான் எனக்கு தேவையானதை கொடுக்காம வேறொரு விஷயத்தை கொடுத்து நான் என்ன வீடியோ பார்க்கணுன்னு கூட இன்னொருத்தன் தான் சஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா இதில் விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, இன்றைக்கி எல்லாமே வியாபாரம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கூகுளில் போய் ஒரு வாட்ச் சர்ச் பண்ணுங்கள், சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு சும்மா ஒரு 4-5 வாட்ச் பார்த்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், 4 ரீல் பார்த்தீங்கன்னா 5ஆவது ரீலில் சாம்சங் ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஆடு வந்து நிற்கும் சரிங்களா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இயல்பாக அலெக்ஸா வச்சுருக்கோம், பிக்ஸ்பி வச்சுருக்கோம், கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வச்சுருக்கோம். இது எல்லாமே உங்களோட ப்ரைவசிக்கு ஒரு த்ரெட்டுன்னு உங்களுக்கு தோணலையா? ஹே பிக்ஸ்பி அப்படின்னு சொன்னால் பிக்ஸ்பி ஆன் ஆகுது, அலெக்ஸான்னு சொன்னால் அலெக்ஸா ஆன் ஆகுது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாய்ஸ் ஒவ்வொன்றையும் அது கவனிச்சுட்டு தான் இருக்குது. எல்லாமே ரெக்கார்டட் தான். எப்போ கரெக்டான மேட்ச்சில் வாய்ஸ் சொல்கிறீங்களோ அப்போ மட்டும் தான் அதை எடுத்துக்குது. மீதி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லையே.